மாமாவோட சொல்லிட்டு வந்தேன், அக்கா எந்திரிச்சா சொல்லிருங்க மாமான்னு. மாமா சொன்னாரா? ஆமா, நீ ஏன் கோயிலுக்கு போறதா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. இது என்னமா உலக மகா அதிசயமா இருக்குது. நெட்டு நீ எங்க காலகாலத்துல 4 மணிக்கெல்லாம் வயசு பிள்ளை நாங்க 2 பேரும் நானும் மீனாவும் நேத்தே பேசி வச்சுட்டோம். கார்த்திகை பண்ணிக்கணும் காலையில கோயிலுக்கு வரணும்னு. ஆண்டியாயி குழந்தை பத்தி நீயே கோயிலுக்கு எல்லாம் வரணும் அது பண்ணணும் இருக்கும்போது நாங்க எங்களுக்கு ஆசை பாசம் நேசம் எல்லாம் இருக்காதா? அதனால சாமி பக்தி இருந்துச்சு வந்தோம். நீ தான் எங்க 2 பேரும் கடையில வந்து போட்டு ஏன் வந்த ஏன் விட்டுக்கிட்டு இருக்க? வயசு பிள்ளை சரி பாவம் நம்பிட்டோம். சரி வச்சிட்டு போ வயசு பிள்ளைன்னு சொல்லிவிட்டேன். சரி பிளான் பண்ணி தான் 2 பேரும் வந்தீங்களா? நேத்து பிளான் போட்டியப்ப ஏன் அந்த பிளான் எங்களுக்கு தெரியுமா? நாங்களும் வந்திருப்போம்ல. ஏண்டி கோயிலுக்கு வரணும் பத்தியா? மீனா குடி அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் விளக்க ஏத்தி கையில எடுத்துட்டு வந்திருக்க. நீ என்னமா சும்மா கொண்டு வந்திருக்க? காலேஜ் முடிச்சு 4 வருஷம் தான் ஆகுது. இன்னும் நம்ம அதே இளமையோட அதே காலேஜ் படிக்கிற ஃபீலிங்கோட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள வந்து முதியோரை பாக்குற மாதிரியே பார்த்து பேசுறாளுங்களே. ஐயோ ஆண்டவா இறைவா, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சு இளம் வயதா சுத்தி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஏன் எனக்கு இந்த வயது முதிர்வு எல்லாம் ஏன் என்னால மனசு ஏத்துக்கவே முடியலையே. சரி என்ன பண்ணி தொலைய. ஆனா நம்மளுக்கு இப்ப எல்லாமே கரண்ட்ல முடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா பாஸ்ட் லைஃப் அதுக்குள்ளே ஓடுதோ கடற்கரை ஓடுது போல. சரி அதுக்கு என்னப்ப அடியே உன் விளக்குல இருந்து என் விளக்கு கொஞ்சம் பத்த வச்சுக்கிறவா குடு குடு. நெட்டு கையேற்றி அடுத்த விளக்குல இருந்து புது விளக்குக்கு பத்த வைக்க கூடாதுன்னு சொல்லுவா தெரியுமா? தீ ஏத்த கூடாதுன்னு எதுவும் தெரியாது. நீங்க தீப்படி எதுவும் இருந்தா பாவா தீப்படி வாங்கி தரேன் ஏத்திக்கலாம் வா. அடி பாவி, நீ நானும் ஒண்ணு காஞ்சி பிறந்த மண்ணு நல்லா வாய்க்கிலியெல்லாம் பேசுவேன். இப்ப பத்தி அடுத்த விளக்குல ஏத்தக்கூடாதுன்னு என்னை பிரிச்சு பாக்குறேன். யாரு பிரிச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்? யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? சும்மா அடிச்சு விடாத. சரி ஏன் உனக்கு வர கடவுள் கொடுக்குற உனக்கு கொடுக்குற செல்வத்துல பாதி எனக்கு கொடுத்துருவான்னு பயமோ? அப்படிலாம் பிரிச்சு கொடுக்க மாட்டாரு. இப்ப என்ன போக மாட்டேன். அது தீப்படி வாங்கி தந்துட்டல, தீப்பத்தி ஏத்தியாச்சுல, பேசாம வா. பத்தக்கோ ஏன் பத்தக்கா, நீ என்ன காலங்காலத்துல சாணி அளவும் சவதி அளவும் வீடு கூட்டம் அந்த வேலையில பார்த்துட்டு இருப்ப. குளிச்சு நீ வந்திருக்க. என்னடா இது மேட்சிக் மாதிரி அப்பப்ப ஒரு டக்கு வந்திருக்கிறாளுங்க. அடியே அடியேங்களா, நீங்க தான் புதுசு. எப்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில 4 மணி 5 மணிக்கு அக்கா வந்து போடுவேன். நீங்க தான் புதுசு தூக்கத்துல கிளப்பிய. அதுதான் அது போல இன்னைக்கு கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை வரையா. சரி காலையில சாமி கொண்டு போய் வீட்டு வேலையில ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னைக்கு பொழுதோட விரதத்துக்கு சமைக்கணும் கொள்ளணும் வேலை போய்கிட்டே இருக்கு. அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வேலைக்கு வீட்டுல ஏத்தணும்ல. அப்புறம் நேரம் கீழே இருக்குதுன்னு காலையில ஒரு வாரத்துல போயிட்டு வந்துருவேன் வந்தேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வரணுமா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டான்னு கோயிலுக்கு வந்துருவியா? நீ சூப்பர்க்கோ, நீ குடும்ப கால்கா குட்கால்கா இந்த இருக்கல வேர்கால். சும்மா தீபாவளி பொங்கல் இன்னைக்கு கார்த்திகை சொல்லிட்டு வந்திருக்காக்கா. இல்லாட்டி வந்திருக்க மாட்டாக்கா, வந்து படுத்திருந்திருப்பேன். ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசுக்கு ஒரு நாள் கோயில வந்து எட்டி பாக்குறது. ஏக்கா எக்கோ எப்படியாக்கா வடதுருவத்துல தென்துருவத்துல இருந்து ஒண்ணு வந்தாலும் அப்ப ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்ட பத்தியா? நம்ம டீமை பத்தியா ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா டீம்ல ஒருத்தவங்க மிஸ்ஸிங்க. நம்ம டோராம் ஆத்தா மிஸ்ஸிங். ஆத்தா வந்துட்டா ஃபுல் பில் ஆயிரும். ஏன் வேணும் சார் ஓ வீட்டு மாமியா சாமி வந்துருமோ? யார் எங்க வீட்டு மாமியார் சாமியா? வருவாங்களே 4 மணி ஆயிடுச்சா இழுத்தி போட்டு முக்காடு ஓடிட்டு கிடப்பாங்க. அவங்க எங்கிட்டு வர்றது? தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம் அலைகள் போலவே அசிந்து ஆடுதே தீபமே. முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு அத்தமக சிரிச்சா வெக்கத்துல. அந்த காலகட்டத்துல சாமிக்கு நல்லா பத்தி பரவசமா பாடுவோமா? கையில் தீபமேந்தி வந்தேன் இந்த நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனேன் இந்த தீப ஒளியிலே. ஏ பச்சி நெட்டு அங்கிட்டு வேடிக்கை பார்க்காம சாமியை பார்த்து கும்பிடு. அங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, இங்க பொங்கல் கொடுக்குறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, கண்ணெல்லாம் அல பாயுது போதே. அங்கிட்ட இங்கிட்டும் சாமியை பார்த்து கும்பிட முடியும்? நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு போடல. ஏய் பக்கி, நீ முதல்ல சாமியை கும்பிடுறீ. என்னையா பார்த்து என்னைய நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க? பரவாயில்லையா, 4 பேரும் காலங்காலத்துல பிரம்ம முகூர்த்தத்திலே கோயிலுக்கு வந்துட்டீல. வாங்க வாங்க பத்தம்மா, என்ன இன்னைக்கு நாளையாவது எப்பவும் சீக்கிரம் வந்துருவீங்க, இன்னைக்கு மூடு லேட்டா வந்திருக்கீல. அப்படி ஒண்ணு லேட்டா ஆகலையே சாமி, மழையும் தண்ணியுமா இருக்குதுல்ல, அதனால கொஞ்சம் செத்த நேரம் ஆயிருக்கு. சரிம்மா சரி ஆரத்தி எடுத்துக்கிறேங்க. வள்ளி பொண்ணு காலங்காலத்துல வந்திருக்கு. இன்னைக்கு காலையில பிரசாதம் ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு கார்த்திகை தீபனால சாயந்தரம் தான் இருக்குமா வள்ளி?
கிரேட் இன்சல்ட். இந்த பொம்பளையில இருந்து பூசாரி வரைக்கும் நம்மளையே டார்கெட் பண்றாங்க எப்படி? ஐயோ பூசாரி வேலையை தான் பார்க்கணும். சும்மா நக்கல் நையாண்டிலாம் வைக்க கூடாதுன்னா அப்ப பிரசாதம் கேட்டனா பிரசாதம் இருந்தா கொடுக்கணும், இல்லாட்டி பேசாம போயிடணும். பூஜையை போட்டோமா ஆரத்தி காமிச்சோமா எல்லாம் பண்ணமா இல்லாம வந்தவங்க பிரசாதம் இல்லைன்னு நக்கல் அடிக்கிறிய நக்கல். ஐயோ இந்த வள்ளி பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து நம்ம தப்பிக்க முடியுமா? சரிம்மா இந்தாங்கம்மா எடுத்துக்க ஆரத்தி எடுத்துக்கிறேன். என்ன சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு சாமி? பூசாரியா உன் நெசத்துக்குமே பொங்கல் சுண்டல் புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் அப்படி எதுவும் இல்லையோ? ஏன் மீனாக்குட்டி காலையில கார்த்திகை தீபனைக்கு கோயிலுக்கு விசேஷமா இருக்குன்னு சொன்னீல பத்தியா உங்க சாயந்தரம் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. சாயந்தரமே நான் வந்திருந்திருப்பேன். இருங்கம்மா இருங்க, அந்த இருக்கிற பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க, இருங்க கொண்டுட்டு வரேன். இப்படி ஏமாந்து போயிட்டே நட்டு கொஞ்சம் தான் இருக்கல. கொண்டு வாங்க வரசா கொண்டு வாங்க. ஐயோ கொண்டு வாங்க பூசாரியா. கா சுண்டல் பொங்கலும் அது இதுன்னு வகை வகையா இருக்குன்னு பார்த்தா வெரைட்டி ரைஸா திங்கலான்னு பார்த்தா சரி சாயந்தரம் ஒரு அட்டன்ஸ் போட்டுக்குருவோம். அதுக்கு என்ன அக்கா நெட்டோக்கா, நீங்க தேவையில்லாத வேண்டாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பசங்க பேச்ச கேட்டுட்டு அந்த பசங்க அட பிடிக்கிறாங்க. நீங்க எங்க அப்படி மேல ஏறி ஐயோ விழுந்திருந்தா டேஞ்சர்க்கா வந்திருக்கக்கா, ஏதோ மாவளி பார்க்க அழகா இருக்கும் என்ஜாய் இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. சரி பார்க்கலான்னு உங்க கூட சேர்ந்து வந்தா இப்படி மேல ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இறங்கிருங்கக்கா. அக்கா அக்கோ நல்ல வகையா இருக்கும், நல்லா காஞ்சதா பறிச்சு போடுக்கோ. ஏறி இருக்க இந்த மரத்துல நிறைய இருக்கு, பறிச்சிருக்கோ. ஏய் ஏன் டிபினா என்னை நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கேன்? உன்ன வேற சின்ன பையன் பச்சை பிள்ளை, உன்னால முடியுங்க ட்ரை பண்ண எப்படி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ நான் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன புள்ள நீ மாவளி சுத்தம் சொல்லும்போது அக்கா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா அப்படி இப்படி கேட்க தெரிஞ்சுல. மாவளி செய்யணும்னா இந்த கஷ்டமெல்லாம் பட்டதே ஆகணும். சும்மா இரு அக்கா. நீங்க அதே மேல போய் பறிக்கிறதா கீழே விழுந்து கிடக்குது நிறைய, அது பேசாம பொறுக்கிட்டு போயிரலாம்ல. நீங்க எனக்கு வேண்டாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் மரத்தெல்லாம் ஏறி எல்லாம் பறிச்செல்லாம் மாவளி செய்ய மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அக்கா கீழே கிடக்குறது பேசாம பொறுக்கிட்டு வாங்க அக்கா போலாம். ஏய் மீன் முள்ளு நீ சும்மா கடை, நீல பச்சை பிள்ளை உனக்குலாம் ஒன்றும் தெரியாது. கீழே எங்கடி கிடக்கு எல்லாம் ஊர் பய எல்லாம் புறக்கிட்டு போயிட்டு தூளா இத்தனை கிடக்கு. அதெல்லாம் சுத்தலாம் நல்லா வருமா? செய்யறத சூப்பரா செய்யணும். சும்மா இரு. மேல நான் பச்சை பாலை கடையா பறிக்க வந்திருக்கேன். மேலே காஞ்சது இருக்க முடியும் பிரஸ்ஸா இருக்க முடியும். இருடி உனக்கு தெரியாது, நீ வந்துட்டல ஏறிட்டல அப்புறம் இறங்குனா சும்மா இரு வர்றேன். மச்சி டேய் மச்சி, என்னடா இந்த பிள்ளைங்க நிக்குது? குழந்தைன்னு சொல்லிட்டு என்னை சுத்தல்ல விட்டுட்டு அழுகிறாளுங்க. ஐயோ நெட்டவழியா இருக்கிறதா அது இந்த ஊருக்கே தாதா மாதிரி அதுக்கு எல்லாரும் வம்பு ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வை இழுத்து வாங்கி போறோம். வாட பசங்க போயிடலாம். டேய் மச்சி வாடா, நான் இருக்கும்போது என்னடா நான் பாத்துக்கிறேன் வாடா. ஹாய்ங்க. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே. அக்கா வேற மேல உட்கார்ந்திருக்காங்க மரத்து மேல. நெட்டவழி அக்கா வாங்கக்கா. ஹலோ, நான் வேணா மரத்துல பனைமரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாலக்கட்டை பறிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நான் வேணா மரத்துல ஏறி ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு தேவையில்லை. உங்களால மரத்துல எல்லாம் ஏற முடியுமா என்ன? அதெல்லாம் எங்க நெட்டவழி அக்கா பாத்துக்குவாங்க. நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஏமா படிச்சுட்டு வெளியூர் போய் வேலைக்கு போனா என் மரம்லாம் ஏற தெரியாதா என்ன? இங்க பாருமா, இதுதான் எனக்கும் சொந்த ஊரு தெரியும்ல. 1 2 ஏங்க 1 2 அன்னைக்கு ஒரு கை குழந்தை. அப்ப உங்களுக்கு மொத்தம் 3 பசங்களா? பசங்களா? இந்த பசங்க பெரிய பசங்களா இருக்காங்க, ஆனா உங்களுக்கு வயசு. ஹலோ, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு அதனால தானே அன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிட்டு போனீங்க. அப்புறம் என்னமா திரும்ப? இங்க பாருங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சும்மா எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு வந்து பேசிக்கிட்டு. டேய் அங்க என்ன நடக்குது? பனை மரத்துக்கு கீழே பம்பி நிக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு என்ன பல்ல இழிச்சு பேசிக்கிட்டு டேய் பரட்டத்துல நீ தானே வந்தேன்னு வையி. அக்கா நான் இல்ல இவன் தான். இல்லங்க பொண்ணுங்க தனியா 2 பேரும் கஷ்டப்படுறீங்களே, எதுவும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். பிரதர், எங்க வேலையை எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீங்க போங்க பிரதர். பிரதர்? நான் பிரதர்? என்னது பிரதரா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தான் சொன்னேன். ப்ரோ வெரி ராங் ப்ரோ. தனியா இருக்க பொண்ணுகிட்ட போய் குசும காமிக்கிறது, கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, நையாண்டி பண்றதுலாம் தப்பு. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் துபாய்க்காரன் அப்பவே சொன்னேன், பேசாம போயிருக்கலாம்ல. வா. மாமா, ஏ மாமா, என்னது நல்ல நாள் பெரிய நாள் வந்தா இன்னதான் தூக்க விட்டு ஆம்பளைக்கு எந்திரச்சு மடமடன்னு எந்திரச்சு வேலையும் ஜோலியும் பாருங்க மாமா. மாடு கத்துது பாருங்க, அவுது பிடிச்சு கட்ட வேணாமா? ஐயோ எனக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு மாமா. எந்த வேலையை தான் நான் பாக்குறது? கட்டந்தரையை கூட்டுறதா, வாச பெருக்கிறதா,
செல்லமா 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 என்ன செல்லமா காலையில உன் கண்ணு முழிக்கும் போதே கத்துற குளிர் எந்திரிக்க முடியுதுல செல்லமா 6 மணி ஆயிடுச்சா 7 மணி ஆயிடுச்சு மாமா 7 மணி ஆயிடுச்சு என்ன செல்லமா நீ இப்பதான் எந்திரிச்சு ஓன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயுமா மணி 7 ஆயிடுச்சு என்ன இப்பதான் எந்திரிச்சனா மாமா நான் 3 மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா 3 மணிக்கு எந்திரிச்சு சாணி எல்லாம் கரைச்சு கோலங்கெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து என்னை பார்த்தா இப்ப எந்திரிக்கிற மாதிரியா இருக்குது சரி ஆட்டுக்கொட்டைன்னு நாரி போய் கிடக்குது மாமா ஒரு வாட்டில அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுச்சுனா அப்புறம் உள்ள வீட்டு வேலைய வந்து பாப்பேன்ல அப்புறம் அவன் எந்திரிச்சானே பரப்பா பசிக்குதுன்னு இட்லி ஊத்தணும் சட்னி வைக்கணும் வேலை கிடக்கு மாமா ஊர்பட்ட வேலை போங்க மாமா அப்படியே பிடிச்சி அவுத்து கட்டணும் அடுத்த வேலையை பாப்பேன்ல என் செல்லமானா செல்லமாதேன் கோபத்துல கூட அழகா இருக்கல சரி இந்த பிடிச்சி கட்டி போறேன் இந்த வேலையை பார்க்க போறேன் ஐயோ மாமா இவர் வேற எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு வெக்கமா வருது மாமா போங்க மாமா போய் குளிச்சிட்டு வேலையை பாருங்க மாமா போங்க மாமா அடுத்து இந்த அம்மாவா அடியே சிலுக்கு பாய் ஒரு பக்கம் கிடக்குது இவ ஒரு பக்கம் உருண்டு பையில கிடக்குறா அடியே நீக்கு கார்த்திகை தீபமடி எந்திரடி அம்மா அம்மா நானும் அதுதான் சொல்றேன் கார்த்திகை தீபம்ல இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கிறேம்மா ஆமாமடி அதே மழை தெரியுமா லீவு விடுறாங்களா பள்ளிக்கூடம் வைக்கிறாங்களானே தெரியல இன்னைக்கு வைக்கிற பள்ளிக்கூடம் இருந்தா ஒழுங்கா போயிட்டு வா சாயந்தரம் வந்து வீட்டுல விளக்கு ஏத்துறதுக்கு இப்போ என்ன லீவா பகல இருந்து என்ன பண்ண போறேன் போயிட்டு வா அம்மா கார்த்திகை தீபத்துக்கு பலகாரம் கிளாரமா சாயந்தரம் சுட்டு வைக்கிறேன் வந்து சாப்பிடல இப்போ எந்திரிச்சு போடியாக்கா என் தங்க பிள்ளைல எந்திரிடி கார்த்திகை தீபம் அன்னைக்கு கூட இப்படி லீவு விட மாட்டேங்கிறாங்க அம்மாவும் லீவ் எடுக்க விட மாட்டேங்குது சரி போமாங்கட்டு நீ அடியே சிலுக்கு வந்தன்னா தெரியுமா என் சங்கதி எந்திரி பாசமா சொன்னா எந்திரிக்க மாட்டேன் நானும் வல்ல வந்து போட்டு வெளுத்து விட்டதா அப்புறம் எந்திரிப்பேன் எந்திரிப்படி எனக்கு வேலையெல்லாம் கிடக்குது உன்னையே கத்திடுவோம் பின்னாடியே தெரிய முடியுமா அடியே என்ன முடியா வீட்டுக்காரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒன்னொன்னா நினைச்சு வந்து அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கியே ஏன் நீ உட்கார்ந்து விளக்குறது எதை முடி புளி எடுத்துட்டு வா முடி இப்படி புளி எடுத்துட்டு வா இப்படி விளக்குக்கு இப்படி புளி எடுத்தா பத்துமா காணுமா கொஞ்சம் கூட எடுத்துட்டு வந்து தாமடி புளிய போட்டு பத்தியில விளக்கு எப்படி வச்சிருக்கான்னு கருப்பா போய் கிடக்குது புளிய போட்டு தேய்ச்சாதே பளிச்சு ஆகும் கொண்டுட்டு வா அத்தை கட்டாது எத்தனை எடுத்துட்டு வரல ஏன் கால் கத்துறிய கொண்டு வரதுக்குள்ள எங்க மீனா குட்டி எங்க போனா ஊர்பட்ட வேலை கிடக்குது ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம் அவ புள்ள குட்டியில பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ல இந்த நெட்டவழியோட சேர விடக்கூடாது பத்தியில ரெண்டு கூட்டணி போட்டு அங்கேயும் ஊர் சுத்த கிளம்பிடுதுங்க அவ கெட்டது மட்டும் தான் இவளையும் கெடுத்து விட்டு போடுவா ஆடி ஆகிட்டுக்காரி அது என்ன முடி என்னமா புளி வேணும் கத்திரி இல்ல புளிதான் கொண்டு வந்திருக்காங்க வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க புளியவா இப்படி தண்ணி ஊத்தி கொண்டு வந்திருக்காங்க இல்ல யாபடி இப்போ அது ஈஸியா டக்கடேன்னு பண்ணிராங்கல பீத்த பையன ஏதோ சொல்றாங்களே பித்தாப்பரியா அத அப்படி தூவிலே சாப்பிட்டு தூவி விட்டா பனிச்சடேன்னு ஆயி போயிரலாம்ல அது இத வாங்கி தந்தா ஈஸியா தேய்ச்சு விட மாட்டேன் பீதாம்படி பவுடர் பத்தில புளிய வச்சு தேய்க்கிறதுக்கு கை நோவுதான் பீதாம்பரி வச்சுட்டு பனிச்சடேன்னு ஆக்கி போறாங்களா ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் அந்த கிழவிக்கு யார் சொல்லி கொடுக்கறது இம்புட்டு அப்டேட்டா இருக்குது என் வீட்டு கிழவி அத்தை அதெல்லாம் சோம்பேறி கிழவி வாங்கி வச்சு தேய்க்கிறது சும்மா கை நோகாம தேய்க்கணும்னு நீங்களா யார் வெள்ளை தையலாம் யார் வேர்ல்டு ஃபேமஸ் வெள்ளை தையலாம் சுறுசுறுப்பா உடனே அடிச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்குலாம் எதுக்காது உங்களுக்கு அந்த பாரம்பரிய பண்பாடு அது மாதிரி இந்த புளிதான் உங்களுக்கு லாய்க்கு போட்டு தேய்ங்க புளியான தேய்ச்சி பழிச்சுனா அப்படி இருக்கும் ஆனா தேய்ங்க எல்லாம் சரியா போயிடும் பீதாம்பரி பவுடர் வேணுமா பீதாம்பரி பவுடர்